அத்தியாயம் 68 ஒரு கனவில் வாழ்வது. நிலவன் திருட்டுத்தனமாக நுழைந்தபோது ஒமேகா தனியாக தரை முதலாளியை எதிர்கொண்டார். அதிர்ஷ்டவசமாக சண்டை நீண்ட மற்றும் அகலமான மரங்கள் கொண்ட ஒரு பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. எனவே நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தி உள்ளே ஒளிந்து கொள்ள நிழல்களுக்கு பஞ்சமில்லை. ஒமேகா தற்போது தற்காப்புடன் இருந்தபோதிலும் அவரைப் போலவே அதே வடிவத்தை எடுத்த தரை முதலாளியால் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் அவர் நிலவனின் அறிவுறுத்தல்களை கடைபிடித்து முதலாளியை ஈடுபாட்டுடன் வைத்திருந்தார். மறுபுறம் நிலவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறத் தொடங்கினான். மரத்தின் தண்டுகளுக்குப் பின்னால் ஒரு மூடியை எடுத்துக்கொண்டு தனது கைகளில் இருந்து பய நச்சுத்தன்மையை விடுவித்தான். ஆனால் அவன் ஒரு இடத்தில் மட்டும் நிற்கவில்லை. தரை முதலாளிக்கு எந்த தப்பிக்கும் வழியையும் கொடுக்க விரும்பவில்லை. எனவே அவன் பல்வேறு இடங்களை தனது நச்சு மூடுபனியால் நிரப்பி போர்க்களத்திலிருந்து முழு பகுதியையும் ஒரு வட்டத்தில் மூடினான். இந்த சுற்றிவளைக்கப்பட்ட பகுதியில் 6 தளபதிகளும் நடந்து கொண்டிருக்கும் போரிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத உள் பகுதிகளில் மறைந்திருக்க அவன் தனது கீழ் அடுக்கு துணை அதிகாரிகளை நிறுத்தினாள். இந்த நடுத்தர பகுதியை மூடுபனியால் முழுவதுமாக நிரப்பிய பிறகு உண்மையான பயம் எப்படி இருக்கும் என்பதை தரை முதலாளி புரிந்து கொள்ளும் நேரம் இது என்று நிலவன் இறுதியாக முடிவு செய்தான். நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தி அவன் முதலாளியின் பின்னால் தோன்றி இந்த போர்க்களத்தில் வானத்திலிருந்து நேராக ஒரு மேகம் இறங்கியதைப் போல தனது பய நச்சுத்தன்மையை முழு திறனுடன் வெளியிட்டான். அப்போதுதான் மாடி முதலாளி இறுதியாக ஏதோ தவறு இருப்பதை கவனித்து அதைச் சுற்றி பார்த்தார். அப்போதுதான் ஒரு வெள்ளை மூடுபனி தெரிந்தது. எப்படியோ அதன் உணர்வுகள் மந்தமாகிவிட்டன. அது தன் எதிராளியை திரும்பி பார்த்தபோது சத்தம் கூட எழுப்பாமல் தன் எதிரி பார்வையிலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிட்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. அது விரைவாக அதன் வடிவத்தை மாற்றி நீல நிறத்தில் பெரிய இறக்கைகள் கொண்ட ஒரு உயிரினமாக மாறியது. அது டெரோசார்களை, பறக்கும் பறவை போன்ற டைனோசர்கள் ஒத்திருந்தது. ஆனால் இறகுகள் மற்றும் நீண்ட வால் கொண்டது. தரை முதலாளி இப்போது 5 மீட்டர் உயரத்தை எட்டியிருந்தது. விரைவாக அதன் இறக்கைகளை விரித்து புறப்பட்டுச் சென்று சுற்றுப்புறத்தை பார்த்தது. சூடு! புதிதாக உருமாறிய முதலாளி புறப்பட்டு தரையில் இருந்து 15 மீட்டர் உயரத்தில் பறந்தபோது ஒரு உலோகம் போன்ற முட்கள் அதன் வலது இறக்கையை துளைத்தது. விரைவில் மற்றொருவர் முதலாளியை நோக்கிச் சுடப்பட்டார். அந்த முதலாளி தரையில் விழுந்து இறக்கைகளிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியதால் வேதனையில் அலறினார். அது விரைவாக உடலில் செதில் தோலுடன் 4 கால்கள் கொண்ட ஒரு உயிரினமாக மாறியது. அதன் தலை பேய்களைப் போலவும் கால்கள் நகங்கள் கொண்ட ஓநாய்களைப் போலவும் இருந்தன. அப்போது மீண்டும் ஒரு வெள்ளை புகை மூட்டம் அதன் முகத்தில் படர்ந்தது. முதலாளி இந்த மூடுபனியின் பெருமூச்சை உள்ளிழுத்தார். மாடி முதலாளி ஒரு குரல் கேட்டு விரைவாகத் திரும்பி சத்தத்தின் மூலத்தை தேடினார். பின்னர் திடீரென்று ஒரு கருப்பு உருவம் அதன் பின்னால் கடந்து சென்று முதலாளி திரும்பி பார்ப்பதற்கு முன்பே மறைந்துவிட்டது. சுற்றியுள்ள சத்தங்களால் பயம் ஏற்பட்ட பிறகு அது ஒரு கொம்புள்ள பாம்பாக மாறி மரங்களின் குறுக்கே சறுக்கிச் சென்றது. அப்போது அது தன்னை நோக்கி நடந்து வரும் ஒரு பெரிய அரக்கர்களின் கூட்டத்தைக் கண்டது. ஒவ்வொரு உருவமும் 20 மீட்டர் வீட்டைப் போல உயரமாக இருந்தது. அவற்றின் கண்கள் சிவந்து எரிந்தன. அவற்றில் மிகப்பெரியது 40 மீட்டர் உயரமுள்ள ஒரு மனித உருவ அரக்கன். அதன் கையில் ஒரு பெரிய கேடயமும் கோடரியும் இருந்தது. நேரம் செல்லச் செல்ல உணர்வுகள் பலவீனமடைந்து கொண்டிருந்த தரை தலைவன் வாழ்க்கையில் முதல் முறையாக பயத்தில் நடுங்கினான். அது விரைவாக அந்த ராட்சதர்களிடமிருந்து தப்பித்து இடது பக்கம் சென்றது. சிலந்தி போன்ற உயிரினங்களின் படை நூற்றுக்கணக்கான குழுக்களாக திரண்டு வருவதைக் கண்டான். அவர்களின் கண்கள் முதலாளியை உயிருடன் அறுத்துப் பார்க்க விரும்புவது போல் உற்று நோக்கியது. அது மறுபக்கம் சாய்ந்தபோது கையில் ஒரு கருப்புத் தடியுடன் ஒரு பெரிய முக்காடு அணிந்த உருவத்தைக் கண்டது. அந்த முக்காடு அணிந்த உருவத்தைச் சுற்றி ஒரு சிறிய சூரியனைப் போல தோற்றமளிக்கும் ஒரு பெரிய தீப்பந்தம் சுற்றிக் கொண்டிருந்தது. தரை முதலாளி அது ஒரு சிறிய உயிரினம் என்று உணர்ந்து உயிரை காப்பாற்ற ஓடினார். அது மீண்டும் ஒரு பறவை போன்ற உயிரினமாக மாறியது. ஆனால் அது பறக்க முடிவதற்கு முன்பே அதன் இறக்கைகள் ஒரு நீண்ட மற்றும் 8 கால்கள் கொண்ட உருவத்திலிருந்து தரையில் பொருத்தப்பட்டன. அதன் பிரகாசமான மஞ்சள் கண்கள் அதை மீண்டும் பார்த்து கொண்டிருந்தன. அந்த காட்சி முதலாளியை பயமுறுத்தியது. அது மரங்களுக்கு இடையில் மிக வேகமாக குதித்த 2 கால்கள் கொண்ட குரங்கு போன்ற உயிரினமாக மாறியது. அதன் முந்தைய எதிரியை எதிர்கொள்ள மட்டுமே. ஒமேகா! ஆனால் முந்தைய சந்திப்பைப் போலல்லாமல் ஒமேகா இப்போது 50 மீட்டர் உயரமாக இருந்தது. அவரது உடலின் பல்வேறு பாகங்கள் நெருப்பு வடிவங்களால் மூடப்பட்டிருந்தன. மேலும் கண்கள் தரையில் எதையும் எரிப்பது போல் உணர்ந்தன.
இப்போது அவரது நகங்கள் மிக நீளமாகவும் கூர்மையாகவும் இருந்தன. அவை முதலாளியை ஒரே ஊஞ்சலில் வெட்டக்கூடும். முதலாளி முற்றிலும் திகிலடைந்து அந்த இடத்திலேயே தனது உடலின் சமநிலையை இழந்தார். மூடுபனி அதன் பார்வையை கிட்டத்தட்ட மறைத்துவிட்டது. அதன் உடல் பயத்தால் மட்டும் மரத்துப் போனது. கர்ஜனை, அலறல். எதிரிகள் தரை தளபதியை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்திருந்ததால் இந்த மரவரிசையில் பல இரத்தச் சுருட்டை சத்தங்கள் எதிரொலித்தன. எதிரிகளை எச்சரிக்க முயற்சிப்பது போல் முதலாளி காதை கத்தும் குரலில் கர்ஜித்தார். ஆனால் பயனில்லை. நூற்றுக்கணக்கான பிரமாண்டமான உருவங்கள் அதை நோக்கி நடந்து கொண்டே இருந்தன. பயந்து போன பிறகு தரை முதலாளி இறுதியாக முதல் முறையாக அதன் உண்மையான வடிவத்தை எடுத்தார். முதலை போன்ற கூர்மையான பற்களைக் கொண்ட ஆமை அலகால் ஆன வாயைக் கொண்ட அடர் சாம்பல் நிற செதில்கள் கொண்ட 4 கால் உயிரினம். முதுகு கூனிக்குறுகியிருந்தாலும் கல் போன்ற தோலால் மூடப்பட்டிருந்தது. முழு உருவமும் சுமார் 5 மீட்டர் உயரம் கொண்டது. அது முன்பு எடுத்த எந்த வடிவத்தையும் விட மிகச் சிறியது. இப்போது பயத்தில் மூழ்கியிருந்த அது தனக்கு முன்னால் இருந்த கனவு நின்றுவிடும் என்று நம்பி அதன் அனைத்து பாதுகாப்புகளையும் கைவிட்டிருந்தது. அதன் கண்களுக்கு முன்பாக நிழல்களிலிருந்து இன்னொரு கருப்பு உருவம் வெளிப்பட்டது. இந்த மூடுபனியின் அடர்த்தி முன்பை விட 2 மடங்கு அதிகரித்தது. தரை முதலாளியால் இனி எதையும் பகுத்தறிவுடன் சிந்திக்க முடியவில்லை. பயத்தில் கதறினார். அந்த புதிய உருவம் மனித உருவம் போலத் தோன்றியது. பயத்தில் நடுங்கிக் கொண்டு தரையில் கிடந்த உயிரினத்தை நோக்கி நடந்து சென்றது. அந்த உருவம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அதன் அளவு டஜன் கணக்கான மீட்டர்கள் அதிகரித்தது. அவன் கைகளில் ஒரு உயரமான சிகரத்தை ஒரே சுழற்றில் பாதியாக வெட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாள் இருந்தது. இந்த புதிய உருவம் முதலாளியின் முன் நின்றதும் அசுரன் ஒரு முனகலை வெளியிட்டு தன்னைத்தானே காப்பாற்றும்படி கெஞ்சியது. ஆனால் அந்த பிரமாண்ட உருவம் முகத்தில் எந்த கருணையையும் காட்டவில்லை. தன் வாளைத்தரை முதலாளியின் தலையில் துளைத்தது. அதன் இறுதி தருணங்களில் அதன் மரணத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை தரை முதலாளி இறுதியாகக் கண்டார். ஏனென்றால் அங்கு எந்த பிரம்மாண்டமான உயிரினங்களும் இல்லை. அதைச் சுற்றி நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான படைகள் இல்லை. மாறாக அது தானாகவே எளிதாக கொல்லக்கூடிய ஒரு டஜன் சிறிய கால அரக்கர்களை மட்டுமே கொண்டிருந்தது. ஆனால் மிகவும் அதிர்ச்சியூட்டும் காட்சி அதை கொன்றவரின் உண்மையான வடிவம். அது மிகக் குட்டையான, மிகவும் அச்சுறுத்தலற்ற தோற்றமுடைய மனிதர். அந்த பயங்கரமான கனவு இறுதியாக முடிவுக்கு வந்தபோது மாடி முதலாளி நம்பிக்கையில்லாமல் கண்களை மூடிக்கொண்டார்.